நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இந்த இடம் வந்து லோக்கல் மப்சல் பஸ்ஸுகள் இருக்குல்ல, இந்த பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு இங்கேருந்து ஆட்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆரப்பாளையம், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, திருமங்கலம், இந்த மாதிரி லோக்கலில் வர பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே நிற்கும். நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு வாக் அரவுண்டு போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி சென்னை போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அந்த பஸ்ஸில் போயிட்டு ஆன்போர்ட் பண்ணலாம். நமக்கு 9:45 பஸ்ஸு, அதில் போய்ட்டு ஆன்போர்ட் பண்ணலாம். இப்போது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் நம்ம மதுரைக்கு வந்திருக்கிறோம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை நம்ம இது வரைக்கும் வீடியோ கவர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு சென்னைக்கு என்னென்ன பஸ் இருக்குது, வேறு ஊர்களுக்கு ஏதாவது பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸோட டைமிங்கை ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மாட்டுத்தாவணியில் இருக்கிற ஆமணி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். நம்மளுக்கு எதிரையே சென்னை பஸ் ஒன்று நிற்கிது பாருங்கள், எஸ்சிடிசி மதுரை பைபாஸ் ரைடர். இது எங்கே போகிறது? திருச்சி திருநெல்வேலி வண்டி. இது திருநெல்வேலி பைபாஸ் ரைடர். சென்னை பஸ் ஒன்று எதிரே நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இந்த வானவியல் வந்து நாகர்கோவிலேருந்து வர வண்டின்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தாலே ஏஜென்ட் எல்லாமே வந்துடுவாங்க. வந்து எங்கே போகணுன்னே 400 டிக்கெட்டு, 300 டிக்கெட்டு இருக்குண்ணே. கும்பலாக நிற்கிறாங்க. கும்பலாக இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. பாருங்க, திருநெல்வேலியில் இருந்து சென்னை போகிற வண்டின்னு நினைக்கிறேன். மாட்டான் எஸ்சிடிசி க்ரீன் கலர் வண்டி. அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகலாம். நம்மளை தூக்கி கொண்டு அப்படியே பஸ் ஏற்றி விட்ருவாங்கங்க. நீங்கள் சென்னை தான் போகிறீங்க இல்லை பெங்களூர் தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு உங்களை பஸ் ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டே சுற்றி வரும், கிளம்பாது. ஏன்னா டிக்கெட் ஃபுல்லாக வரைக்கும் கிளம்பாது. அந்த ஒரு கொடுமை இன்னும் நடக்குது இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். சேஃபாக இருக்கணும். பாருங்கள், அங்கங்கே நிற்கிறவங்க ஃபுல்லாக ஏஜென்ட் தான். சென்னை, மதுரை, சேலம். இப்போ நம்ம சென்னை, பெங்களூர், இங்கிட்டு நாகர்கோவில், இந்த சைடு போகிற எஸ்சிடிசி பஸ்ஸுகள் நிற்கிற பிளாட்ஃபார்ம் போகிறோம். சென்னை பஸ்ஸு சென்னை ரெடியாக நிற்கிதா? அங்கங்கே நின்று கூப்பிட்ற சவுண்டு கேட்கும் பாருங்கள், சென்னை சென்னைன்னு. எஸ்சிடிசி டிரைவர் கண்டக்டரும் கூப்பிடுவாங்க, இல்லை ப்ரைவேட் பஸ்ஸுன்னு கூப்பிடுவாங்க. பாருங்கள், சென்னை மட்டும் வாங்கலாம். பாண்டிச்சேரி பஸ் ஒன்று நிற்கிது பாருங்கள். சென்னை டு பாண்டிச்சேரி ஒன்று, மதுரை டு பாண்டிச்சேரி ஒன்று நிற்கிது பாருங்கள். இது எல்லாமே சென்னை பஸ்ஸு. அதாவது காஞ்சிபுரம் வழியா, காஞ்சிபுரம், திருத்தணி, திருப்பதி பஸ்ஸு பாருங்க. திருப்பதி பஸ்ஸு அப்படியே முன்னாடி போவோம் பாருங்க. திருச்சி, விழுப்புரம், பாண்டி, இங்கிட்ட எல்லாமே சென்னை போகிற கூட்டம் தாங்க. சென்னை போகிற கூட்டம். டிவி இருக்கிற பஸ்ஸு, பழைய பஸ்ஸு. அந்த சைடு எல்லாமே டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் வண்டி நிற்கிது. இந்த சைடு எல்லாமே சென்னை நிற்கிது. ஹோட்டல் திருப்பதி. இந்த சைடு ஒரு சென்னை பஸ் கிளம்புது. அது என்ன பஸ்ஸுன்னு பார்க்கலாம். இது பெங்களூரு. பாருங்க, அதுவும் பெங்களூர் பஸ் தான். பெங்களூர் பஸ் போகுது பாருங்கள், அதுவும் பெங்களூர் பஸ் தான். இப்போ சென்னை பெங்களூருக்கு வந்து பஸ் இவ்வளோ அந்த சைடு தான் நிற்கிது, அவ்வளோதான் நிற்கிது. இப்போ இந்த சைடு நிற்கிற எல்லா பேருந்துகளையும் பார்க்கலாம். நான் ஸ்டாப் மதுரை, நத்தம் ப்ரைவேட் பஸ்ஸு. இது 1 to 1 எங்கே போகிற பஸ்ஸுன்னு தெரியல. இது வந்து எஸ்சிடிசி என்கொயரி கவுண்டருங்க. இது டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், என்கொயரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எஸ்சிடிசி என்கொயரி கவுண்ட்ரு. எல்லா பஸ்ஸும் இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. 9:30க்கு நம்ம வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே நிற்கிற பஸ்ஸுகள் எல்லாமே மதுரைன்னு போட்டு தான் நிற்கிது. எந்தெந்த ஊர்களுக்கு போகுது என்னன்னு எதுவுமே தெரில. பட் ஆனால் நிறையா பஸ்ஸுகள் நிற்கிதுங்க. இது அப்படியே பின்னாடி போகும். இருட்டாக தான் இருக்கும். வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருச்சி, தஞ்சாவூர் இடைநில்லா பேருந்து. இது வந்து மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில். இது வந்து வடலூர் போகுது. கடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், மதுரை, வடலூர் போகுது. இது திருப்புரம், திருச்சி, விழுப்புரம், திருச்சி, மயிலாடுதுறை பஸ் அங்கே நிற்கிது. நிறையா பஸ் இருக்குங்க மதுரையிலேருந்து. 24 மணி நேரம் மதுரையிலேருந்து பேருந்து சேவை இருக்குது. பாருங்கள், மக்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் பஸ்ஸுக்கு. திருச்சி இந்த பிளாட்ஃபார்மில் திருச்சி போல் பாருங்கள், மக்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிற மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எக்கச்சக்கமாக இங்கேருந்து ராமேஸ்வரம் போவாங்க.
இது எல்லாமே சிதம்பரம், திருச்சி, மதுரை. இது உப்பிலியாபுரம், திருச்சி, மதுரை. இது மயிலாடுதுறை, சிதம்பரம், மயிலாடுதுறை, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம். இது எனக்கு தெரிஞ்சது ராமேஸ்வரம் வண்டியாக தான் இருக்கணும், இல்லை போர்டில் தஞ்சாவூர் வண்டி. தஞ்சாவூர் வண்டி. அடுத்த பிளாட்ஃபார்மில் இதுவும் தஞ்சாவூர், கந்தாரக்கோட்டை, புதுக்கோட்டை பஸ்ஸு. இதுவும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஆக்சுவலாக நான் ஃபாஸ்ட்டாக தான் வீடியோ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியுது. இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து எல்லா பஸ்ஸையும் கவர் பண்ணுவோம் ஃபுல்லாக. ஏன்னா விகேவி ட்ராவல்ஸ்லேருந்து சொல்லிட்டேண்ணா, விகேவி ட்ராவல்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னைக்கு. விகேவி ட்ராவல்ஸ்லேருந்து கால் வந்துருச்சு நம்மளுக்கு, வாங்க சார் பஸ் வெயிட் பண்ணுது அப்படின்ட்டு. இது தஞ்சாவூர் பஸ்ஸு. இந்த சைடு எல்லாமே ப்ரைவேட் பஸ் இருக்குங்க. எங்கே போகிறது, எங்கே போகிறதில்ல. இந்த சைடு எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸு. கல்லல் எல்லாமே. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி நிற்கிறா. இது கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. இங்கே கேஎஸ்ஆர்டிசியோட புக்கிங் சென்டர் இருக்குது. இங்கே புக்கிங் சென்டர் இருக்குது. சிவகங்கை பஸ்ஸு. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸுங்க. மதுரை, சிவகங்கை, காளையார் கோவில், வேலவேந்தல், செந்தாமரை நிற்கி பாருங்கள். செந்தாமரை நிற்கிதா, எல்லாமே செந்தாமரை தான். நம்ம ஆல்ரெடி செந்தாமரையை ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இது தொண்டி பஸ்ஸு, டிஎன்எஸ்டிசி, தேவாவட்டை பஸ்ஸு கிளம்புது பாருங்கள். தேவாவட்டை பஸ்ஸு கிளம்புது. மதுரை பொன்னமராவதி பஸ்ஸு நிற்கிது. ரொம்ப பெரிய பஸ்ஸுங்க. பஸ்ஸோட பே மட்டும் பெருசு கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் கிடைக்காத பொருள்களே கிடையாது. மதுரை கல்லல் எல்லா பொருள்களுமே இங்கே கிடைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, அதாவது அந்த பிஸ்னஸ் ஏரியாவுக்குள்ளே. காரைக்குடி, தேவகோட்டை, திருப்பத்தூர், மேலூர் பஸ்ஸு. அங்கே நிற்கிற ஃபுல்லாக கமுதி, சாயல்குடி அந்த சைடு பஸ் நிற்கும். கமுதி, ராமேஸ்வரம் பஸ் நிற்கும். தாண்டியும் நிறையா அங்கிட்டு போகலாம். டிஎன்எஸ்சிசியோட அஃபிஷியல் என்கொயரி சென்டர் அங்கே இருக்குது. தேவகோட்டை, காரைக்குடி, தேவகோட்டை அந்த லைன் எல்லாமே இங்கே நிற்கிது. ஆக்சுவலாக இங்கே வந்து வெளியில் போகிற மாதிரி பஸ் நிப்பாட்டி வைக்கிறாங்க பாருங்கள். ரிவர்ஸ் வந்து எடுக்க முடியாதுன்றதுக்காக ரிவர்ஸ் எடுத்தே உள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. ஆள்களை ஏற்றி அப்படியே கிளம்பிடுவாங்க பாருங்கள். இது எல்லாமே ராமேஸ்வரம்ங்க. ராமேஸ்வரம் கோவில், ராமநாதபுரம் 1 to 1 24 மணி நேரம் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு பஸ் இருக்குது. தைரியமாக நீங்கள் வரலாம் பாருங்க. இதெல்லாம் ராமநாதபுரம், பரமக்குடி இந்த ஏரியாக்கள். நான் இன்னொரு நாள் காலையில் வரும்போது, டே டைமில் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அப்போ கிளியராக இருக்கும். இப்போ நைட் ட்ராவல் தான் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. அதனால் என்னால் ப்ராப்பராக எல்லாத்தையும் காமிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கடைகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். இது அருப்புக்கோட்டை, தென்காசி அந்த ரோட்டு பாருங்கள். அதெல்லாம் தென்காசி வண்டி நிற்கிது. பின்னாடி போய் காட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான். மாட்டுத்தாவணி, அருப்புக்கோட்டை, பரலச்சி, சாயல்குடி வண்டி. இது சங்கரன் கோயில் வண்டி வெளியில் போகுது. இது என்ன வண்டி? சாயல்குடி வண்டிங்க. அது போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாம். இது தென்காசி வண்டி. தென்காசி, மேலமிஞ்ஞானபுரம், பாவூர் சுத்திரம், ஆலங்குளம், மராந்தகை பல்கலைக்கழகம், திருநெல்வேலி.
இது எந்த ஊரும் தெரில. சங்கரன் கோயிலுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. இப்போ ஒரு சங்கரன் கோயில் பஸ்ஸு போகுது, ராஜபாளையம் சங்கரன் கோயில், திருச்செந்தூர், திருநெல்வேலி, மதுரை காரியாபட்டி, கமுதி, கீழ்குடி பஸ் நிற்கிது. எல்லா பஸ்ஸுகளுமே ஹால்ட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் அண்ட் கண்டக்டர் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுகள் எடுப்பாங்க. பாருங்க, பொள்ளாச்சிக்கு பஸ் நிற்கிது, மதுரை டு பொள்ளாச்சி. இந்த பஸ்ஸை நம்மளோட ப்ரீவியஸ் கார் ட்ராவல் வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸை சங்கரன் கோயில் பஸ் நிற்கிது பாருங்கள். அங்கே என்ன கேஎஸ்ஆர்டிசி கிளம்பிச்சு பாருங்கள். 24 மணி நேரம் பஸ்ஸு இருக்குது. பஸ்ஸு இல்லை அப்படின்னாலும் உள்ளே கேட்டிங்க அப்படின்னா யாருனாலும் பதில் சொல்லுவாங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பதில் சொல்லுவாங்க மதுரையில். அதே போல் சாப்பாட்டுக்கு மதுரையில் பஞ்சமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம நைட்டு 1 மணிக்கு பஸ் ஏறுறதுக்கு நிற்கிறோம், பயமாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஏன் அந்த ஷார்ட் வீடியோ போட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மதுரைன்னா உனக்கு தொக்காடா, அப்படியாடா, இப்படியாடான்னு. ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ் நிற்கிது. இதுதான் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்முங்க. இதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது வெளியில் போகிற பஸ்ஸுகள் அப்படி வந்து நின்றுட்டு பயணிகள் ஏறலை அப்படின்னா ஏற்றி கூப்பிட்டு போவாங்க. வெயிட் பண்ணுற பயணிகளை கூப்பிட்டு போவாங்க. சரி, கோவில்பட்டி எல்லாமே பஸ் நிற்கிது. திருச்செந்தூர் பஸ் ஒன்று கிளம்புது. ஒரு சாயல்குடி பஸ்ஸு. இதில் போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாம். சாயல்குடி, பெருநாளி, பரலட்சி. சாயல்குடிக்கு போகிற கடைசி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். திருச்செந்தூர் பஸ்ஸு. அங்கே ஒரு எஸ்டிடிசி பஸ் நிற்க பாருங்கள். மார்த்தாண்டம் போகிறதுக்கு பஸ்ஸு. மார்த்தாண்டம், திருநெல்வேலி, திருச்செந்தூர் பஸ் போயிடுச்சா. இது எல்லாமே திருச்செந்தூர், தூத்துக்குடி ஏரியா லைனு. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் ஒன்றும் இங்கே இல்லை. பிளாட்ஃபார்ம் நம்பர் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ்ஏ ரோட்வேஸ்ன்னு இருக்குது. சாயல்குடி, மதுரை, கருப்புக்கோட்டை, ரெட்டியாப்பட்டி, பரலட்சி, சாயல்குடி, பெருநாளி, சாயல்குடி. இங்கே மார்த்தாண்டம் பஸ் நிற்குது. திருநெல்வேலி, மார்த்தாண்டம், நார்வேல் எல்லாமே இங்கே நிற்குதுங்க. மார்த்தாண்டம், சென்னை மார்த்தாண்டம் பஸ் இது. சென்னை மார்த்தாண்டம் பஸ் இது. இதுதான் கடைசி பிளாட்ஃபார்ம். இது தான் லாஸ்ட்டில் நார்வேல் பஸ் நிற்கிதா. இங்கே திருநெல்வேலி பஸ்ஸு. முன்னாடி போனோம் அப்படின்னா கோவில்பட்டி பாருங்கள். இதெல்லாம் கோவில்பட்டி, மதுரை, திருச்சி பஸ்ஸு. அதாவது ஒவ்வொரு டிப்போ பஸ்ஸுகள் எங்கெங்கே நிப்பாட்டுன்னு தோணுது அங்கங்கே நிப்பாட்டுறாங்க போல். அங்கங்கே பஸ்ஸு நிற்கிது. இதுதாங்க கடைசி பிளாட்ஃபார்ம். அவ்வளோதான். ஸோ இப்போ நிறைய போயிட்டு இந்த ஷாப்பிங் ஏரியா இருக்கும்ல, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஷாப்பிங் ஏரியா இருக்கும்ல, அந்த ஷாப்பிங் ஏரியாவை பார்க்கலாம். அந்த ஷாப்பிங் ஏரியாவை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். நான் இதில் அப்படியே ரைட் கட் பண்ணி நிறைய போகிறேன். இது எண்டு. இங்கிட்ட எதுவுமே கிடையாது. இது லாஸ்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு. இங்கிட்ட எதுவுமே கிடையாது. அதில் அப்படியே ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். கிளாம்பாக்கத்தை விட அதிகமான கடைகள் இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. என்ன பொருளாலும் வாங்கலாம். இது ஒரு சைடு தான். இதுக்கு அப்படியே அந்த சைடு இருக்குது. இதுக்கு அப்படியே அந்த சைடு இருக்குது. நடுவில் இன்னொரு வே மாதிரி போகும். அங்கே ஒரு வழி இருக்குது. என்னன்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். தாராளமாக கிடைக்கும். தரமான கடைகளை தேடி பார்த்து வாங்குறது உங்களுக்கு நல்லது. ஓகே, விளையாட்டு பொருட்கள்லேருந்து, பழங்கள்லேருந்து, லேடிஸ் ஐட்டம்கள் கிடைக்கும். அந்த சைடு ஒன்று வருதா. இதே மாதிரி வேறெல்லாம் சைடு ஒன்று இருக்கும். சின்ன பிள்ளைகள் இது உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொய் வச்சுருவாங்க. ஏன்னா விலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். விலைகள் தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்குங்க. ஃபுட்டோட குவாலிட்டி நீங்கள் பார்த்து சாப்பிட்றது நல்லது. ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும்.
இந்த சைடு பஸ்ஸு நிற்கிது, இந்த சைடு கடைகள் இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க மாட்டுத்தாவணியோட வாக் அரவுண்டு. நம்ம நெக்ஸ்ட் விழாக்கில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து விகேவி ட்ராவல்ஸை பயன்படுத்தி சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க அந்த வீடியோவில் சந்திக்கலாம்.